மீன ராசிக்கு அதிபதி எம்பெருமான் குரு பகவான் பிரகஸ்பதி இருந்தாலும் குரு பகவானுடைய தன்மை பரிபூர்ணமா மீன ராசிக்கு தான் உண்டு. கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு பிடிச்ச படிப்பு படிச்சு அந்த படிப்புல மேன்மை அடையக்கூடிய தருணம் உடையவங்க தான் இந்த மீன ராசிக்காரங்க. ஆனா ஜாதகத்துல சுக்கிர பகவான் உங்க ஜாதகத்துல உச்சமா இருப்பார். அந்த படிப்பு படிச்சுட்டு வேலை கிடைச்சவன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கே உங்க வாழ்க்கை 25 வயசு 27 வயசுட்ட ஆயிடும். கால தாமதமா தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும். பெண்ணா பிறந்தா கால தாமதமா தான் திருமணம் நடக்கும். ஆணா பிறந்தா சுகபோகி. நீங்க என்னதான் சம்பாதிச்சாலும் இழப்புகள் ஆனாலும் அந்த இழப்புகளை சரி கட்டுறதுக்கு உங்க தாயி தகப்பன் கடனை உடனே வாங்கியாது, வீடு நிலத்தை வித்தாவது, தங்க நகையை அடமான வச்சாது வித்தாவது உங்களை காப்பாற்றி விட்டுருவாங்க. கோடி ரூபாய் கடனை வச்சுக்கோங்க. இந்த ஆடி மாசம் 30 நாளுமே வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய தெய்வத்தை கையெடுத்து கும்பிட்டு கோயில போய் வழிபடுங்க. பாதத்துல இருந்து முகத்து வரைக்கும் பாருங்க. நம்மனால முடிஞ்சா யாருக்காவது தானம், இல்லைன்னா விட்டுறணும். ஒரு முழம் பூவோட போங்க. 30 நாளும் உங்க வாழ்க்கையே பிரதிபலிக்கும். ஆனா மீன ராசி உள்ள ஆண்களுக்கு தான் இந்த வருடம் இல்ல, இந்த ஆடி மாசம் அடுத்த மாசமும் ஆவாது. மீன ராசிக்காரர்கள் தன்னுடைய மனைவி தவிர மாற்றான் மனைவி மேல ஆசை பாசங்களை கொடுத்தீங்கன்னா உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும். உங்களுக்கு சூனியம் யாரும் பண்ண மாட்டாங்க. உங்க குடும்பத்தாரும் உங்க மனைவி வழியில தான் பண்ணுவாங்க. கணவன் தவிர மாற்றான் நண்பர்கள் மூலியமா ஏதோ ஒரு இஷ்யூ வந்தா நீங்க சாம்ராஜ்யமும் சரிஞ்சு போகும். அனுசரிச்சு தான் போகணும். 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. பேராசைப்படாம இருக்கிறத வச்சு வாழ்ந்துகிட்டு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு போனீங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்க உச்ச நிலைமைக்கு போறீங்க. கர்ம பலனை அனுபவிக்க பிறந்துட்டீங்க. அதுக்கான வழிமுறைகளை பண்ணிட்டு தான் போவோம். கவலைப்படாதீங்க. சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 ஆடி மாதம் அற்புதமான மாதம். இந்த ஆடி மாதம் 12 ராசிக்கும் என்னென்ன பலங்கள் கிடைக்க போகுது, என்ன யோகங்கள் கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு இந்த 12 ராசிக்காரங்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்கள் ஆசைகள் என்ன, உங்கள் தேவைகள் என்ன, இது பூர்த்தி ஆகிறதுக்கு சூட்சமமான வழிமுறைகள் வழிபாடுகளை பண்ணிங்கன்னா இந்த ஆடி மாசத்துலேருந்து அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராதுங்க. சின்ன வழிமுறை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இது எல்லா ராசிக்குமே பொருந்தும். ஆடி மாதம் சிவபெருமான் சூரியன் கடகராசியில் பிரவேசிக்கும் போது இந்த மாதம் 17ஆம் தேதி, அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதி தான் ஆடி மாதம் பிறக்குது. ஆடி மாதம் பொதுவாகவே அம்மனுக்கு உகந்த நாள், உக்ரமான அம்மனுக்கு உகந்த நாள், உங்க குல தெய்வத்துக்கு உகந்த நாள், பிடிச்ச தெய்வத்துக்கு உகந்த நாள் தான் இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் தெருவெங்கும் தோரணங்கள், மாத்தோரணம், வேப்பலை தோரணம் கூத்து குலுங்கும் 4 வாரமே. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வீட்டில் இல்லாமல் அந்த ஆடி மாதம் 30 நாளுமே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனால் சோறு கிடைச்ச இடம் சொர்க்கம். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு வயிற்றுக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சிருது. நம்ம ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வருடம் இந்த ஆடி மாதம்தான். இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த நாள் சொல்லும் போது அந்த அம்மன் வழிபாடு நீங்கள் உங்க குடும்பத்தில் ஒருத்தர் தலையானவரை கூட்டுக்கிட்டு ஒரு பெரிய தாம்பலத்தட்டு, மஞ்சள் கிழங்கு ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் ஒரு 50 ரூபாய்க்கு மஞ்சள் கிழங்கு, குங்குமம், வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், 2 மாதுளம்பழம், 2 ஆப்பிள், ஒரு 50 ரூபாய்க்கு ஜாக் ஃப்ரூட்டு, ஒரு புடவை, வசதி இருந்தால் ஒரு நகை செட்டு, இதை வாங்கி அம்மனுக்கு தானம் கொடுத்துட்டு அப்படியே சாமியை மனப்பூர்வமாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஆடி முடிஞ்சு அடுத்து சுபகாரியம். குழந்தை இல்லை சாமின்னு வழிபட்டன்னா குழந்தை பாக்கியம். திருமணம் கால தாமதமாக கைகூடிக்கிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் உடையவங்களுக்கு திருமண பாக்கியம். படிச்சுட்டு வேலை இல்லை,
இல்லை படிக்கிற புத்தி இல்லாமல் தொந்தரவில் இருக்கிறாங்க. இந்த காரியத்தை எல்லாம் முடிச்சு கொடுக்கறது இந்த ஆடி மாதம். மீனராசி, மீனராசிக்கு அதிபதி எம்பெருமான் குரு பகவான் பிரகஸ்பதி. குருன்னாவே முருகர் தானுங்க. முருகனும் குருக்கும் ஒரு லிங்க் இருக்கு. இருந்தாலும் குரு பகவானுடைய தன்மை பரிபூர்ணமாக மீனராசிக்கு தான் உண்டு. கொஞ்சம் பருமனான தேகமாகவும் இருக்கும். நிறைய டாக்டர்ஸு, நிறைய அட்வொகேட்ஸு, கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மைகளும் இந்த மீனராசிக்கு நிறையவே உண்டு. கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு பிடிச்ச படிப்பு படித்து அந்த படிப்பில் மேன்மை அடையக்கூடிய தருணம் உடையவங்க தான் இந்த மீனராசிக்காரங்க. தனுசு மீனமும் ஒரு ஃபோக்கஸுங்க, ஒரு குறிக்கோளுங்க. அழகுலையும் அறிவிலையும் சிறந்த ஒரு ஜாதகம்னா நீங்க தான். ஆனா ஜாதகத்துல சுக்கிர பகவான் உங்க ஜாதகத்துல உச்சமா இருப்பார். இருந்திருந்தாலும் ராசிக்காரங்களை பெண்களை கேட்டா மற்ற ராசிக்காரங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. அவ்வளவு ஒரு அறிவு, அவ்வளவு ஒரு அழகு, அவ்வளவு ஒரு பேச்சுத்தன்மை, உங்க குடும்பத்தை தூக்கக்கூடிய அந்த அஸ்திவாரம் சொல்லலாம் இந்த மீனராசி பெண்கள். ஆனால் கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி, தாய் தகப்பன் கடனை உடனே வாங்கி தான் மீனராசிக்கார பெண்களையும் ஆண்களையும் படிக்க வைப்பாங்க. அந்த படிப்பு படிச்சுட்டு வேலை கிடைச்சவொன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கே உங்கள் வாழ்க்கை 25 வயசு 27 வயசுகிட்ட ஆயிடும். கால தாமதமாக தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு சித்தர் ஜாதகம், தவயோகி ஜாதகம், கன்னியாஸ்திரி ஜாதகம். பெண்ணா பிறந்தா கால தாமதமாக தான் திருமணம் நடக்கும். ஆணா பிறந்தா சுகபோகி. நீங்கள் என்னதான் சம்பாதிச்சாலும் இழப்புகள் ஆனாலும் அந்த இழப்புகளை சரி கட்டுறதுக்கு உங்கள் தாயி தகப்பன் கடனை உடனே வாங்கியாது, வீடு நிலத்தை வித்தாவது, தங்க நகையை அடமான வச்சாது வித்தாவது உங்களை காப்பாற்றி விட்டுருவாங்க. இது விதி. ஆனால் தனுசு ராசியில் பெண்களுக்கு அப்படி கிடையாது. அப்படியே ஜாதகம் உல்டாவாக போயிடும். ஏன்னா நீங்கள் ஏமாறுவீங்க. கபட மார்க்கத்தில் அன்பு வச்சு ஏமாறக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. ஆனால் இந்த ஆடி மாதம் 30 நாளுமே ஆண்களும் பெண்களும் தான் அருகாமையில் இருக்கக்கூடிய வீட்டுக்கிட்ட ஒரு அம்மனை பிடிச்சி 30 டேஸும் அந்த கோயிலில் போய் விளக்கேற்றினாலோ, சாமிக்கு தேவையான பூஜை பொருள்களை வாங்கி கொடுத்தாலோ, அந்த பெல் சத்தத்தை அடிச்சுட்டு வந்தாலோ உங்கள் பிரச்சனை போச்சுங்க. கோடி ரூபாய் கடனை வச்சுக்கோங்க. இந்த ஆடி மாதம் 30 நாளுமே வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய தெய்வத்தை கையெடுத்து கும்பிட்டு கோயிலை போய் வழிபடுங்க. பாதத்துல இருந்து முகத்து வரைக்கும் பாருங்க. நம்மளால முடிஞ்சா யாருக்காவது தானம், இல்லைன்னா விட்டுறணும். ஒரு முழம் பூவோட போங்க. 30 நாளும் உங்க வாழ்க்கையே பிரதிபலிக்கும். ஆனா மீன ராசி உள்ள ஆண்களுக்கு தான் இந்த வருடம் இல்லை, இந்த ஆடி மாதம் அடுத்த மாதமும் ஆகாது. வெளியூர் தொலைதூரம் பிரயாணம் கார் ஓட்டுறவங்களுக்கும் ஆகாது, காரில் பிரயாணம் பண்ணக்கூடியவங்களுக்கும் ஆகாது. கவனமாக நீங்கள் இருக்கணும். அதே போல் மீன ராசிக்காரர்கள் தன்னுடைய மனைவி தவிர மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசங்களை கொடுத்தீங்கன்னா உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும். என்னதான் தானம் பண்ணாலும் தவம் பண்ணாலும் இறைவன்கிட்டயே தொண்டு செஞ்சாலும் கோயிலில் அர்ச்சகராக இருந்தாலும் சரி, அருள்வாக்கு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, மனைவி தவிர மாற்றான் மனைவி மேலே இந்த மீன ராசிக்காரர்கள் ஆசைப்பட்டா உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போக வருஷம் மாதம் இனிமே தான். உங்களுக்கு சூனியம் யாரும் பண்ண மாட்டாங்க. உங்கள் குடும்பத்தாரும் உங்கள் மனைவி வழியில் தான் பண்ணுவாங்க. நீங்கள் தான் நல்ல ஒரு ஜோதிடத்தை கொடுத்து உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். கவனமாக இருக்கணும். மீன ராசி பெண்களுக்கும் இதே நிலைமை தான். கணவன் தவிர மாற்றான் நண்பர்கள் மூலிமா ஏதோ ஒரு இஷ்யூ வந்தால் நீங்கள் சாம்ராஜ்யமும் சரிஞ்சு போகும். அனுசரித்து தான் போகணும். 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு துன்பப்படுறோன்னா நாளைக்கு நல்லா இருப்பீங்க. பேராசைப்படாமல் இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கிட்டு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போனீங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்க உச்ச நிலைமைக்கு போக போகிறீங்க.
நீங்கள் தொட்டதெல்லாம் விளங்க போதுங்க. ஏன் அடுத்த இது பண்ணுறீங்க? உங்கள் வாழ்க்கையை ருசித்து வாழுங்க. உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க, வீட்டுக்கு இருக்கிற தெய்வத்தை வழிபடுங்க. குரு பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்று. வடபழனி கோயிலுக்கு போங்க, வாரம் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை போங்க. சாயந்தரமா ஒரு கிலோ முழுநெல்லிக்காய் வாங்கிட்டு போய் சாமியை பார்த்துட்டு பிரகாரம் சுற்றுறவங்களுக்கு ஆளுக்கு ஒன்று கொடுங்க. உங்கள் கஷ்டம் போச்சு, உங்கள் கவலை போச்சு. இதெல்லாம் சின்ன 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 சூட்சமங்கள். இப்படி முறையான வழிமுறைகளை செவ்வாய்க்கிழமையில வழிபட்டு வந்தாலும் சறுக்கி விழ மாட்டீங்க. மழை வந்தாலும் ஒரு கொடை கிடச்சிரும். ஏதோ ஒரு தன்மையில் காசு பணம் கிடச்சி செட்டில் ஆகிட்டு ஆன்மீகத்தை அப்படியே பிடிச்சிக்குவீங்க. அரசியலில் பிரவேசம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளும் உங்களுக்கு இருக்கும். ஆன்மீக வழிபாட்டில் அற்புதமான நேரம் மீன ராசிக்குத்தான். கர்மக்காரகன் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்காரு. கர்ம பலனை அனுபவிக்க பிறந்துட்டீங்க. அதுக்கான வழிமுறைகளை பண்ணிட்டு தான் போவோம். கவலைப்படாதீங்க. தாயி தகப்பன் அண்ணன் தம்பி உற்றார் சுற்றாரோட அரவணைச்சு வாழுங்க. மீனராசிக்காரங்க ஒரு குறை வராது. மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவன் நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி KGF. என்ன நீங்கள் பார்க்கணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா கூகுள் மேப்பில் KGF கருப்பசாமின்னு போட்டால் இந்த இடம் லொக்கேட் ஆகிடும். வரும்போது 15 ரூபாய்க்கு வெத்தலை, 10 ரூபாய் களிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம். நான் ஜாதகம் பார்க்க 500 ரூபாய் தான் வாங்குவேன். இதை வச்சு முறையாக பார்த்தா நடந்தது, நடந்துக்கிட்டு இருக்கிறது, நடக்க போகிறத எம்பெருமான் அருளில் நான் சொல்லுவேன். என்னை பார்க்க வரேன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு வந்தால் நான் பதில் சொல்கிறேன். சிவாய நம.